அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 12 ராசிகள்லையுமே ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான குணநலங்கள் அமைஞ்சிருக்கும். அந்த ராசி அதிபதியை பொறுத்து குணாதிசயம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே மாறுபடும். இந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம பார்க்குற 12 ராசியில் முதல் ராசியாக வரக்கூடாது இந்த மேசம் ராசி. மேசம் ராசிக்காரங்க பொதுவாகவே நீதிமான்களாக திகழ்வாங்க. 12 ராசியில் முதல் ராசியாக வரதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே முதன்மை பெற்றவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். பெரும்பாலுமே இவங்க கோபக்காரர்களாகவும் அநீதியை கண்டு பொங்குறவங்களாகவும் இருப்பாங்க. அதாவது இவங்க கண்ணு முன்னாடி ஏதாவது தப்புன்னா அதை உடனே தட்டி கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்துக்கவே மாட்டாங்க. தப்புன்னா அதை உடனே சுட்டி காட்டிடுவாங்க. சரினாலுமே அதனை பாராட்டக்கூடிய மனது இவங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே யாருக்காகவும் எதுக்காகவுமே மற்றவங்கள சார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. யாரையுமே சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு இருக்கிறத விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட செயல்களுக்காக யாரையுமே சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் மற்றபடி எல்லோரோடையும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அது மாதிரி இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே துடிப்பும் வேகமும் நிறைந்து இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சோமா அதில் சிறப்பான பலன்களையும் பெறணும், அந்த காரியம் மற்றவங்களால பாராட்டப்படும் வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுல முழுமையாக கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாரையுமே அவ்வளவு எளிதில் நம்பிட மாட்டாங்க. இப்போ ஒருத்தங்க எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கூட உதவக்கூடிய மனம் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதையுமே உண்மையிலேயே அவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத விசாரித்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு உதவியுமே செய்வாங்க. அதனால் உதவி செய்ய மாட்டாங்களா இல்லை, சரியான நேரத்துக்கு தேவையான உதவியை செய்யக்கூடியவங்களுமே இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க தான். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு மட்டும் மற்றவங்க தவறி ஏதாவது துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அப்படிங்கிறத விட கூட அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களோட நம்பிக்கையை நம்ம வெல்றது ரொம்பவும் கடினம். இந்த மேசராசிக்காரங்கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் இதுதாங்க. நம்பி வரவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் தவறி துரோகம் செஞ்சுட்டோம் கட்டாயம் அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்மளை தூக்கியே எரிஞ்சிருவாங்க. மேசராசிக்காரங்களுக்கு பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க. இந்த கோபத்தால் நிறைய விஷயத்தை இவங்களோட வாழ்க்கையில் இழந்திருப்பாங்க. பணமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, டக்குன்னு வர முன்கோபத்தால் யோசிக்காமல் பேசிடுவாங்க. அதன் பிறகு நம்ம பேசினது தவறு அப்படின்றதையும் யோசிப்பாங்க. மற்றவங்க செய்கிற தப்பையும் சுட்டி காட்டுறதன் மூலியமே நிறைய ப்ராப்ளம் சந்திச்சிருப்பாங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க. கோபம் வருது அப்படின்னு தெரியாமல் கோபப்பட்டுட்டா கூட தவறு அப்படின்னு அது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அவங்களோட சின்ன வயசானவங்ககிட்ட கோபப்பட்டிருந்தா கூட தயங்காமல் மன்னிப்புமே கேட்பாங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலுமே அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. அதோட விளைவுகளை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. இவங்க எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்பவும் தீர்க்கமான எண்ணம் கொண்டவங்களாக திகழ்வாங்க. இப்படிப்பட்ட மேசம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலுமே சரி, ஆனால் மற்றவங்க எனக்கு உதவி செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைங்க, உபத்திரம் மட்டும்தான் இருக்குது, நான் மற்றவங்களால நிறைய என்னோடய வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கட்டாயம் அது உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கிற கிரகநிலை மாற்றங்கள் மூலம் என்ன மாதிரியான பிரச்சனை உங்களை தொடருது, அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவும் நல்லதாக அமையுங்க. அதற்கு சரியான தீர்வு இப்போ ஒரு நம்பர் சொல்கிறோம், அதை குறிச்சிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களது ஜாதகத்தில் உள்ள டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள். அவங்களே உங்களுக்கு ஏன் இவ்வளோ கவலைகள் கஷ்டங்கள் வருது, அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கங்களையுமே தருவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு தரோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீர கட்டாயம் உதவியாக அமையும். தொடர்ந்து நாம் கார்த்திகை மாதத்தில் இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் மூலம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் தீருமா, இல்லை இன்னும் நீடிக்குமா, இல்லை புதுசாக ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். சூரிய பகவான் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15 வரைக்குமே விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த கார்த்திகை மாதம்.
இந்த மாதத்தில் சூரிய பகவானோட சஞ்சாரம் மற்றும் பிற கிரகங்களோட மாற்றம் சேர்க்கை காரணமாக 12 ராசிகளுக்குமே அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இந்த மாற்றங்கள் நல்லதாக இருக்கா இல்லை இருந்ததை விடவே ரொம்ப மோசமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மேஷம் ராசிக்கு முதல்ல நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் விருச்சிக ராசியில் நவம்பர் 16ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்க இருக்காரு. இந்த கார்த்திகை மாதத்தில் உருவாகக்கூடிய யோக பலன் 12 ராசி மீதுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் தொழில், ஆரோக்கியம், உறவுகள் மீது எப்படி தாக்கம் உண்டாகும் அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். உங்களோட ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி கை கொடுக்கும் இந்த மாதத்தில், இல்லைன்னா இது வரைக்கும் இருந்த துன்பம் துயரம் நீடிக்குமா இல்லைன்னா அதிகமாகுமா அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தின் கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வருது அப்படின்றத பார்த்துடலாம். மேஷம் ராசிக்கு கார்த்திகை மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார். இதனால் இந்த மாதத்தில் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் சவால்களை சந்திக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அமையுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எடுத்தமோ கவுத்தமோன்னு சொல்லிட்டு செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க, நல்லதாக அமையும். ஏன்னா தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். நீங்கள் ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லிட்டீங்களா கூட அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சண்டை வர மாதிரி இருக்கும். அதனால் வீண் வாக்குவாதத்தை விட்டுருங்க. தேவையற்ற பேச்சுக்களுமே மற்றவங்ககிட்ட பேசுறது, மற்றவங்கள பற்றி புறம் பேசுறது, இதெல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது. ஏன்னா வீண் வம்பு வழக்கு எதுக்குங்க நமக்கு? அதனால தான் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் நல்லதாக அமையும். நீங்கள் உங்களோட வேலை தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்குறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக அமையும். நீங்கள் வேலை தொடர்பாக எடுக்கும் முடிவு விஷயத்தில் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். தவறான நிர்வாகத்தால் உங்களோட சொந்த தொழில் லாபம் குறைந்து காணப்படலாங்க. அதனால் திட்டமிட்டு செயல்படுறது அவசியமான ஒன்று இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு எல்லாமே மனைவி மூலம் இது வரைக்கும் நிறைய பிரச்சனை, வீட்டில் ஒரே குழப்பம் அந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதம் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து காணப்படும். வீட்டில் சந்தோஷமான நிலை உருவாகும். அனைவருமே உங்களை அனுசரித்து போவாங்க. வியாபார விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. உங்களோட பணியாளர்கள் உங்களோட பேச்சை கேட்க கொஞ்சம் அனுசரணையாக அவங்கக்கிட்ட பழகுங்க. மேலும் உங்களது பணிகளை ஏதாவது ஸ்டாக் வாங்கும் போதும் சரி, ஸ்டாக் அனுப்பும் போதும் சரி, எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி நீங்களே செக் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. உங்களோட பொறுப்புகளை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன தவறு ஏற்பட்டால் கூட அதற்கான விளைவுகளை நீங்கள் தான் சமாளிக்கணும். அதனால் உங்களது மேற்பார்வையிலே அனைத்து பணிகளையும் செய்யுங்க. எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லதாக இருக்கும். தாய் தந்தை உறவுகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் மாதமாக இருக்குது. உங்களோட சகோதரர்கள் வகையிலுமே உங்களுக்கு பயன் தரும் ஒரு நல்ல வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில். குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் போயிட்டு வந்தீங்களா, உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கள் உங்களோட குலதெய்வம் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கவங்களோட மேஷம் ராசி அன்பர்களாக இருந்தீங்களா, உங்களோட குலதெய்வம் எந்த அம்மன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கட்டாயம் உங்களோட குலதெய்வம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க நல்ல தீர்வு கிடைக்கும் பலன்களை கொடுக்கும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் பிரச்சனைகளும் கூடிய விரைவில் முடிவிற்கு வரும். வியாபார விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துலையுமே நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. உணவு, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ மேஷம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கார்த்திகை மாதத்தில் மேஷம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நவம்பர் 30, டிசம்பர் 1, 2, டிசம்பர் 2ஆம் தேதி. இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரர்களுமே சந்திராஷ்டமம் வருதுங்கிறதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அன்றைக்கு கோபம், தேவையில்லாத கோபம் வரும். யார் மேலேயாவது தேவையில்லாமல் எரிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். அன்றைய தினம் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நிதானத்தை கடைபிடிங்க, நல்லதாக இருக்கும்.
இது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் வியாபார விஷயத்தில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி பண வரத்து சீராக இருக்க நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை நன்மை பயக்கும் வகையில் அமையும். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனீஸ்வர பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி இன்பமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.